Hello friends, welcome to Rajisivams kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிள் சாக்லேட் கேக் பார்க்க போகிறோம். இதில் எக்கு கிடையாது, மைதா கிடையாது, சக்கரை கிடையாது. எதில் தான் இந்த கேக் பண்ண போகிறோன்னு பார்த்தோன்னா வெறும் பிஸ்கெட்ஸ், போர்பான் பிஸ்கெட்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க, ஓகேயா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கனமான வானொலி எடுத்து உள்ளே ஒரு சின்ன ஸ்டாண்டோ இல்லை ஒரு தட்டையோ கவுத்து போட்டுருங்க. ஒரு 10 minutes நல்லா சூடாகட்டும். இந்த போர்பான் பிஸ்கெட் 2 பேக்கெட் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை பிரித்து எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். இந்த போர்பான் பிஸ்கெட் எல்லாத்தையும் மிக்சியில் 2-3 புட்டு போட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக மாவாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இதோ பாருங்கள், எவ்வளோ மாவாயிடுச்சு, நல்லா நைஸாக மாவாயிடுச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலில் நான் எல்லாத்தையும் கொட்டிக்கிறேன். அதுக்கு 1 கப் பால், 200 ml வச்சுப்போம். 200 ml பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்குவோம். அப்படியே ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நல்லா லம்ப்ஸ் இல்லாமல், கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் கூட பால் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மிச்சம் எனக்கு இன்னும் இருக்குது. ஸோ 200 ml ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணல, ஒரு 180 ml வச்சுப்போமே. இந்த கேக் மாவு கன்சிஸ்டன்சி இவ்வளோ தான் இருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது ஈனோ, ஆர்டினரி ஈனோ தான். இது ஒரு 1.5 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரெக்ஷனில் நம்ம கரண்டியால் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுவோம். பார்த்துட்டே இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா புசு புசுன்னு ஃப்ளஃபியாக வருது பாருங்களேன், எவ்வளோ நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதில் உள்ளுக்குள்ளே நான் ஆயில் கொஞ்சம் தடவிட்டு மாவை டஸ்ட் பண்ணியிருக்கேன், ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக. இதில் இந்த கேக் மாவை கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா கீழே தரையில் வச்சு லேசாக 2 வாட்டி டப் டப்புன்னு தட்டினீங்கன்னா நல்லா லெவல் ஆகிடும். ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது நீங்கள் போட்டுக்கலாம். நான் பாதாமும் கேஷ்யூஸும் கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ இந்த சூடான அந்த வானலியில் வச்சு மூடிடுவோம். மூடிட்டு சிம்மில் இருக்கட்டும். சிம்மை விட கொஞ்சம் கூட இருக்கலாம், அவ்வளோதான். ரொம்ப ஜாஸ்தி வச்சிங்கன்னா கருகி போயிடும் கேக்கு. ஆல்மோஸ்ட் சிம்மில் இருக்கட்டும். 30 minutes ஆகட்டும். எனக்கு 30 minutes ஆயிடுச்சு. இப்போது ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பார்ப்போம். வாவ், ஒட்டவே இல்லை பாருங்கள், கேக் சூப்பராக வந்திருக்கு. வாசனை வேறு சூப்பராக இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஆற விடுங்க, ஒரு 10 நிமிஷம். ஆறினப்புறம் இந்த ஓரத்தெல்லாம் ஒரு கத்தியால் அப்படியே லூசன் பண்ணி விட்டுட்டு அப்படியே கவுத்து ஒரு 2 தட்டை தட்டிங்கன்னா கேக்கு சூப்பராக வந்துடும். எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்களேன், சூப்பராக வந்துருச்சு. வெறும் பிஸ்கெட்டும் ஈனோ பால் இவ்வளோ தான், ஜம்முன்னு வந்துருச்சு பாருங்கள். கேக்கு பேக்கரி கேக் தோத்துது. ஓகே, நீங்களும் பண்ணி பாருங்களேன், ஈஸியாக தான் இருக்கும். பண்ணிவிட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு அவசியம் சொல்லணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.